கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் சித்திரை மாத வளர்பிறை ஏகாதசியான காமதா ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தர்மர் இதை பற்றி கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்க, ஒரு முறை வசிஷ்ட முனிவர் திலீபனுக்கு உரைத்த இதன் மகிமையை கிருஷ்ண பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு காலத்தில் போகிபுராங்கிற நாட்டை அரசன் புண்டரீகன் ஆண்டுன்னு இருந்தான். அந்த நாட்டோட பேரை கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாம், போகத்துக்கு, அதாவது அருமையாக அனுபவிக்கிறதுக்கு பேர் போன நாடு. அவ்வளவு அழகானது. அதில் பிரஜைகள் யாருன்னு பார்த்தேன்னா கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், அப்சரஸ்கள் தான். அதில் கந்தர்வர்கள்லாம் சிறந்த இசைக்கலைஞர்கள்னு நமக்கு தெரியும். அதனால தான் இப்போ கூட நன்னா பாடுறவாளை கந்தர்வ குரலோன்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. அதில் ஒரு தம்பதிகள் தான் லலித் மற்றும் லலிதா. லலித் அருமையாக பாடுவான், லலிதா அருமையாக ஆடுவா. இருவரும் ஒருவரை ஒருவர் அப்படி நேசிச்சா. எந்நேரமும் ஒருவரை ஒருவர் நினச்சிண்டே இருப்பா. அப்படி ஒரு அன்பு. ஒரு முறை லலித் புண்டரீகன் சபையில் பாடின்னு இருக்கும்போது தன் மனைவியை பற்றியே நினச்சிட்டு இருந்ததால் ஸ்ருதி பிசகி தப்பாக பாடினதில் அபஸ்வரம் வந்துடுத்து. இதை அந்த சபையில் இருந்த பாம்பரசன் கார்கோடகன் கேட்டுண்டு புண்டரீகன்கிட்ட சொல்ல, புண்டரீகன் கோபமாகி, உன்னுடைய சபை கடமையை மறந்து உன் மனைவியையே நினச்சிண்டு தவறு இழைத்ததால நீ நரமாமிசம் உண்ணும் காட்டு மிராண்டியா போன்னு சபிச்சுட்டான். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான உருவத்துடன் லலித் காட்டு மிராண்டியா மாறிட்டான். அவனுடைய கண்கள் நெருப்பு துண்டங்களாக எரியறது, வாய் நெருப்பு கக்கறது, மூக்கு ஓட்டை ஏதோ மாபெரும் பள்ளமாக காட்சியளிக்கிறது, கழுத்து மட்டுமே ஏதோ மலை மாதிரி இருக்கு. மொத்தத்தில் அவன் 64 மைல்கள் உயரத்துடன் பூதாகாரமாக மாறிட்டான். அந்த பயங்கரமான உருவத்துடன் இருந்த தன் கணவனை பார்த்த லலிதாவிற்கு துக்கத்தை அடக்க முடியல. அவளும் அவனுடன் நாட்டை விட்டு காடுகளில் சுற்றி திரிந்து கொண்டு ஏதாவது விமோச்சனம் கிடைக்காதா என்றவாறு ஏங்கி அழுது தவித்தாள். அவளுடைய நல்ல அதிர்ஷ்டம் ஸ்ருங்கி முனிவரை சந்திச்சா. அவரும் அவளிடம், நீ யாரம்மா அழகி, எங்கிருந்து வருகிறாய் என்ற அன்போடு கேட்க, அவளும் நடந்தவற்றை விவரித்து பரிகாரம் கேட்டாள். அவரும் அவளிடம் காமதா ஏகாதசி பற்றி விவரித்து, இதை முறைப்படி அனுஷ்டித்தால் உன் நியாயமான ஆசைகள் நிறைவேறும், அந்த பலனை உன் கணவனுக்கு கொடுத்துவிடு, அவன் சாப விமோச்சனம் பெறுவான் என்று கூறியதும் லலிதா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவளும் முறைப்படி விரதம் இருந்து துவாதசி அன்று ஸ்ரீ வாசுதேவர் முன்பு நின்று, இந்த பலனை நான் என் கணவனுக்கு அளிக்கிறேன் என்று சொல்ல, அடுத்த நிமிடம் அவன் பிசாசு உருவம் மறைந்து பழையபடி அழகிய உருவம் பெற்று இருவரும் தேவலோக விமானத்தில் ஏறி சொர்க்கம் சென்றார்கள். இவ்வாறு வசிஷ்ட முனிவர் திலீப மகாராஜாவுக்கு இந்த காமதா ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் நாம் நினைத்த வரம் பெறுவதோடு பூத பிரேத உருவங்களும் மறைந்து பிரம்மஹத்தி தோஷங்களும் நீங்கும் என்று கூறியதை கிருஷ்ண பகவான் தர்மருக்கு கூறி முடித்தார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.